வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னருக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். அதாவது ஒரு ஹெல்தியான புரோட்டீன் ரிச் மூங் தால் ஊத்தப்பம். இது ஊற வைக்கிற டைம் தானே தவிர ஃபர்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிட்ட டைம் இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் ஃபர்மெண்ட் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். ஊத்தப்பம் அப்படிங்கறதுனால அதுல கொஞ்சம் காய்கறி எல்லாம் சேர்த்து பண்ணா இன்னும் கூட ஹெல்தியா இருக்கும். ஹெல்தியானது மட்டும் இல்ல, நல்ல டேஸ்டாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்தியான மூங் தால் ஊத்தப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பைத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். பாருங்க, இது நல்லா ஊறிருக்கு. இந்த தண்ணி ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு இந்த பைத்தம்பருப்பை நம்ம மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, உங்களுக்கு ஒருவேளை காரம் அதிகமா வேணும் அப்படின்னா 1-2 கூட எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ரவா. ரவா சேர்க்கறதுனால இந்த ஊத்தப்பத்துக்கு வந்து நல்ல ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. கடலை மாவு சேர்க்கறதுனால ஊத்தப்பத்துக்கு நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம அதை வந்து இன்ஸ்டன்டா பண்ண போறோம் அப்படிங்கறதுனால தயிர் சேர்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா லேசான ஒரு புளிப்பு நமக்கு கிடைக்கும். இப்ப தண்ணி ரொம்ப சேர்க்காம இதை ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். ஏன்னா பைத்தம்பருப்பு ஊற வைக்கும் போது நிறைய தண்ணியை அப்சர்வ் பண்ணிடும். இப்ப அரைக்கும் போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து பல்ஸ் மோட்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம்னா நல்லா ஃபைனா அரைக்கிறதுக்கு வந்துடும். நம்ம அரைச்ச மாவை ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல. நம்ம தயிர் போட்டிருக்கோம், பிளஸ் இந்த பைத்தம்பருப்பு வந்து தண்ணி அப்சர்வ் பண்ணிருக்கலையே, அது அவ்வளவுதான். நம்ம இந்த அரைச்ச மாவை ஒரு விஸ்கர் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ மாவு வந்து நல்லா லேசா ஆயிடும், வெயிட் இல்லாம ஆயிடும். நமக்கு ஊத்தப்பமும் நல்லா ஃபிளஃபியா சாஃப்டா வரும். பீட் பண்ண பண்ண அந்த மாவுல டிஃபரன்ஸ் தெரியுது பாத்தீங்கன்னா, நல்ல ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. நம்ம ஃபர்மெண்ட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, நல்லா ஃபிளஃபியா ஃபர்மெண்ட் ஆனா எப்படி இருக்கும், பபிள்ஸோட அந்த மாதிரி இருக்கு பாருங்க. மாவு லைட்டாவும் இருக்கு. கல்லு நல்லா சூடாயாச்சு. ஊத்தப்பம் அப்படிங்கறதுனால ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாம கொஞ்சம் அப்படி திக்கா பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, சுத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டுருவோம். தோசை கரண்டியால லேசா பிரஸ் பண்ணி விட்டோம்னா அந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி எல்லாம் நல்லா அப்படியே ஒட்டிக்கும், உதிராம இருக்கும். இப்ப ஊத்தப்பம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இது அப்படியே நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துப்போம். இதே மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துப்போம். டேஸ்டியான இன்ஸ்டன்ட் மூங் தால் ஊத்தப்பம் சர்விங்க்கு ரெடி. இந்த மூங் தால் ஊத்தப்பம் பாருங்க, சூடு ஆறினா கூட நல்ல சாஃப்டாவே இருக்கும். கலரும் பாருங்க நல்லா கோல்டன் கலர்ல இருக்கும். இந்த சைடு வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடறதுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும். 2 சைடும் நம்ம முறுமுறுன்னு பண்ணி எடுத்துக்கும் போது இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி ரொம்ப அருமையா இருக்கும். இந்த மூங் தால் ஊத்தப்பம் இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இட்லி மிளகா பொடி இருந்தா கூட போதும், சூப்பரா இருக்கும். இல்ல கார சட்னி, தேங்காய் சட்னி, இந்த மாதிரி எந்த சட்னியோட தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நம்ம சேனல்லயே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சட்னிஸ் இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு எந்த சட்னி ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து இந்த மூங் தால் ஊத்தப்பத்தோட நம்ம சாப்பிடலாம். இன்னைக்கு நான் வந்து கார சட்னி பண்ணியிருக்கேன், மிளகா பொடியும் வச்சிருக்கேன். கார சட்னியோட நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம மேல போட்டுருக்க இந்த வெங்காயம் இதெல்லாமே வந்து நல்லா வதங்கி செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த மூங் தால் ஊத்தப்பம் அரைச்சி உடனே பண்ணோம் அப்படின்னா சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா நம்ம ஒரு 2 பிஞ்சு சோடா உப்பு போட்டு பண்ணிக்கலாம். 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரமோ கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டா வரும். அப்ப நம்ம சோடா எல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியது இருக்காது. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போனாலுமே இது நல்லா இருக்கும். இது வந்து நமக்கு மாவு இல்லாத நேரத்துல பிரேக்ஃபாஸ்டுக்கு டின்னருக்கு யூஸ் ஆகும். அந்த ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த டேஸ்டியான இந்த மூங் தால் ஊத்தப்பம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும், சூப்பராவும் வரும்.
நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.